ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு ஆசையே துன்பத்தின் மூல காரணம் என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆசையே துன்பத்தின் மூல காரணம். அப்ப ஆசையே படாம எப்படிதான் வாழ்றது? சின்ன சின்ன விஷயம் கூட ஆசைதான். அப்ப இந்த ஆசை நம்ம எப்படிதான் விடுபட முடியும்? அப்ப ஆசைப்பட நீங்க மனசு தயாரா இருந்தா துன்பப்படுறதுக்கு மனசு தயார் நிலையில இருக்கணும். ஆசைப்பட மட்டும் மனசு ஏங்குது, ஆசைப்பட்டது நடந்தா மட்டும் சந்தோஷப்படுது. நடக்கலனாலும் கவலைப்படாத, நடக்கலாலும் பெருசா எடுத்துக்காத. ஏன் துன்பப்படுற? அது நம்ம கையிலையா இருக்கு? ஆசைப்படவும் மனசு சுகமா இருக்குது, அது கிடைக்கலனா துன்பப்படுது. நானா துன்பப்படுன்னு சொல்றேன்? கிடைக்கலனா அமைதியா விடுன்னு சொன்னாலும் மனசு கேட்கல, உடையுது. அப்ப என்னதான் பண்றது? இந்த மனசு யார் கையில தான் இருக்கு? இந்த வண்டி சரியில்லாம போயிடுச்சு, இந்த ரிப்பேர் பண்றது எப்படி? ரிப்பேர் பண்ணியாச்சு, தேவையில்லாத விஷயம் எல்லாம் ஆசைப்பட்டு உள்ள மனச சிந்தை எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை சரி செய்யக்கூடிய விஷயம் என்ன பண்றது? இதை சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அருணாச்சலமாக இந்த அண்ணாமலையார் தான். சிவம்தான் நமக்கு சரி செய்யும். மனதை சரி செய்யக்கூடியவர் யாருன்னா சிவம்தான். அப்ப இந்த மனதை சரி பண்ண நாம இறை வழிபாட்டில் இருக்கதான் இந்த துன்பத்தை அள்ளக்கூடிய விஷயமாக சிவம் செய்யுது. திரு அம்மானையில வரும் ஒரு வரி திருவாசகத்துல, பேராசையை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய். நம்ம சுவாமியிட நெருக்கம் அடையடைய என்ன ஆகுதுன்னா, நம்முடைய பேராசைய மீனை எப்படி வலைய போட்டு அள்ளுறாங்களோ அதே போல நம்முடைய பேராசையை அள்ளி தூக்கி கொட்டிடுறாரு கீழே. ஆசை இருந்தா தானே துன்பப்படுற. உனக்கு ஆசையே வேண்டாம், ஆசையை மட்டும் அள்ளி குப்பையில போட்டா உனக்கு என்ன துன்பம் வரப்போகுது? அதனால நம்ம சுவாமியுடைய வழிபாட்டில் நம்ம இருக்கும் பொழுது ஆசைகளானது குறையும். நீ ஆசைப்பட்டக்கூடிய விஷயம் அது பெருசா உனக்கு தெரியாது. அப்படி மனநிலையானது உன்னுடைய பக்திக்கு ஏற்றாற் போல் மாறிக்கொண்டே வரும். உனக்கு தேவையானது உன்னுடைய கடமையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமும் நீ ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும். ஆனா ஆசையை அறுக்க வைத்து அதற்கு பிறகு தருவார். பெரிய விஷயமா நீ சுவாமி மேலேயே தான் ஆசைப்பட்டுட்டு இருப்ப. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்து மேல உனக்கு ஆசை வராது. எப்ப சுவாமி மேல நீ அன்பு அதிகமாகுதோ, அவர் மேலேயே அன்பானது அதிகரிச்சுன்னு அவருடைய நெருங்கணும்ன்ற அந்த ஆசையில போவோம் தவிர இந்த உலகில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த மேல அதிகமான பற்றுகள் வராது. இறை பற்றினால் இந்த அவப்பற்றெல்லாம் நம்மை விட்டு நீங்கும். தூய பக்தி உண்மையான அன்பை தரும், உண்மையான ஒழுக்கம் தரும், நல்ல நெறி தரும். அப்ப வாழ்க்கையில இந்த ஆசையை மட்டும் நாம எப்படியெல்லாம் தவிர்க்கணுன்றதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம அளவுக்கு கடந்த ஆசையே பட விடக்கூடாது. ஏன் நம்ம ஆசை நம்ம இடம் தரும். ஆசையை வீட்டுக்கு வர வச்சு உட்கார வைத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டாடுறாள். நாம சின்னதா ஒரு விஷயம் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கார் ஒன்று போகுது. நான் சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய மாத சம்பளம் 20,000 வச்சுக்கோங்க. இந்த காரை வாங்கினா எப்படியாவது ஒரு 2 வருஷம் 10 வருஷம் வேலை செய்து இந்த காரை வாங்கிட்டுருனானே என் மனசு ஆசைப்படுது. சரி, 10 வருஷம் நீ சேர்த்து வச்சு வாங்கலாம். அதற்கப்புறம் அதுக்கு முன்னாடி அதை வாங்கணுமோ இல்லையோ, வாங்கிறதுக்கு முன்னாடி கார் வாங்கினா யாரை கூட்டணும் போகலாம், எங்கே போகலாம், அந்த கார் எப்படி வாங்கலாம், என்னென்ன பண்ணலாம், இப்பயே பிளானை போட்டுருப்போம். அது வாங்கியே இருக்க மாட்டோம். இன்னும் அதை வாங்கலான்னு ஒரு சிந்தனை தான் முளைத்து இருக்கும். அந்த சிந்தனையை 1008 சிந்தனையாக வெளியே பார்த்த ஒரு விஷயத்தை உன் உள்ளத்துல வர வச்சு அதை குட்டி போட வச்சு பெருக்க வச்சு பேராசையா வளர வச்சிட வேண்டியது. மாசம் 20,000 சம்பாதிச்சு இந்த ஆள் எனக்கு என்னாச்சு, என்னுடைய விதியின் காலம் அந்த வேலையை விட்டு போச்சு.
வேலையும் விட்டு போச்சு, நான் நினைச்ச ஆசையும் நடக்காத மாரி போச்சு, ஒரே மென்டல் டார்ச்சரா நம்ம மனசு போயிடும். நம்ம கிட்ட செல்வம் இருக்குது, இப்போ கையில் ஒரு 10 லட்சம் இருக்குப்பா, என்கிட்ட 5 லட்ச ரூபாய் பொருள் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ஆசைப்பட்ட உடனே வாங்கிடலாம், உனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது பண்ணலாம், இல்லாதப்ப ஆசைப்படலாம், வந்தால் இதெல்லாம் பண்ணலான்ட்டு நீங்கள் சும்மா ஒரே ஒரு சின்னதாக ஆசை வச்சுட்டாவோட தவறு கிடையாது, அது பெரிதாக பாதிக்காது. அது வந்தால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் பெரிய பிளானே போடக்கூடாது. நம்ம பிளானை போடுறது தான் நம்மளுடைய ஆசை அதிகமாகி நம்மளுடைய துன்பத்துக்கு நாம பிளான் போட்டு வச்சிடறோம். இப்படி எல்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டு அதெல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கும். என்னடா இதெல்லாம் நடக்கலைன்னு நாம தான் துன்பப்படணும். கண்டிப்பாக ஆசைன்றத தேவையில்லாத ஆசைகளை நாம தான் அதை ஒதுக்கிட்டு நல்ல விஷயத்தின் மீது நாட்டம் செலுத்தி போகணும். இல்லை அந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்திற்கு ஏற்ப நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தின் மீது பல கனவுகள் காண்றதுக்கு பதில் நம்ம பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தலாம், நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் அதிகரிக்க ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கலாம். நம்ம கர்ம வினையை நம்ம எப்படி குறைச்சாதான் நம்மளுடைய பொருளாதாரங்கள் உயரும். அறத்தின்படி வாழ்ந்தாதான் பொருளாதாரம் உயரும்ன்றது தான் உண்மை. அப்போ அறத்தின்படி வாழலாம், பொருளாதாரம் நல்லா தான் இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது நிலையானது கிடையாது. நிலையான பொருள் செல்வம் என்பது அறத்தின்படி வருவது தான் நிலையா நிற்கும். அறத்தின்படி வராத எல்லா பொருள் செல்வம் பார்க்கறதுக்கு மேலே உயர்வாக தருவாங்க, திடீர்னு ஒத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. அதனால் யாரையும் சுட்டி காட்டி எந்த பயனும் இல்லை. அதனால் சுவாமியை நாம் அடைந்தால் மட்டுமே அறமானது நம்மை நல்கும். பக்தியால் மட்டுமே அறத்தின்படி வாழ முடியும். அந்த அறத்தினால் மட்டுமே பொருள் செல்வத்தில் நம்மால் தழைக்க முடியும். அந்த பொருள் செல்வத்தால் இன்பம் என்றும் நம்மையே நாடி வரும். ஆசையை அறுப்பதை விட, ஆசையை கடப்பதை விட, ஆசையே படாமல் இருப்பதே பெரும் செல்வமாகும். நான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.